வின்னர் சனியின் மூவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். நமது யூடியூபின் இன்றைய பயிற்சியில் மற்றும் ஒரு எல்ஐசியின் புதிய திட்டமான ஜீவன் ஷாத்தி என்கின்ற திட்டத்தினை பார்ப்போம். திட்டத்தோட எண், இந்த ஜீவன் ஷாத்தியோட நம்பர் வந்து பிளான் நம்பர் 888 888 இதுதான் திட்டம் எண். இது வந்து கூட்டு ஆயில், ஜாயிண்ட் லைஃப், கூட்டு ஆயில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது கூட்டு ஆயில் சொல்கிறது ஜாயிண்ட் லைஃப். இது வந்து சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி, அதாவது ஒற்றை தவணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் டைம் பேமெண்ட், சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி. ஸோ இதுதான் இந்த திட்டத்தை ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பயிற்சி வகுப்பில் பார்க்குறோம். இது வந்து கேரண்டி அடிஷன் இருக்கக்கூடிய, அதாவது உத்தரவாத தொகை இருக்கக்கூடிய ஜாயிண்ட் லைஃப், பங்குச்சந்தை சாராத ஒரு ஒற்றை தவணை திட்டம். இது கல்யாணமான தம்பதியினர், அதாவது கணவன் மனைவி, அந்த இரண்டு பேர்த்துக்கும் சேர்த்து ஒரே பாலிசியாக எடுக்கிற ஸ்கீம். ஒருத்தர் ப்ரைமரி லைஃப் இஷ்யூடாகவும் மற்றொருவரை செகண்டரி லைஃப் இஷ்யூடாகவும் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த பாலிசி சிங்கிள் பாலிசியாக எடுக்கிறோம். 2 லைஃபு கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது யார் இந்த திட்டத்தை எடுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா 18 வயது தாண்டியவர்கள் தான் இந்த திட்டத்தில் இணைய முடியும். ஸோ கணவனோ மனைவியோ 18 வயது கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் இந்த பிளான் வந்து எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது வந்து என்ட்ரி ஏஜ் 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் பார்த்திங்கன்னா இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனை வச்சு அந்த என்ட்ரி ஏஜ் வந்து மாறும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஷன் 1 இருந்தால் 60 வயது நபர் வரை இந்த திட்டத்தில் இணையலாம். ஸோ ஆப்ஷன் 1 இருந்தால் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 60 வயது. இதே ஆப்ஷன் 2 இருந்தால் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 35 வயது. ஸோ இது தெரிஞ்சுங்க. முதிர்வு காலம், அதாவது எந்த நபர் பாலிசி எடுத்தாலும் மேக்ஸிமம் எந்த வயதோட இந்த பாலிசி முதிர்வு அடையணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 இருந்தால் 75 ஆண்டுகள், ஆப்ஷன் 2 இருந்தால் 50 ஆண்டுகள். ஸோ இந்த மெச்சூரிட்டி ஏஜை கிராஸ், இந்த லிமிட்டோட நம்ம வர மாதிரி தான் நம்ம அந்த டேர்ம் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன். அடுத்து இதில் பாலிசி டேர்ம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாலிசியின் காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ரெண்டு இருக்குது. ஆப்ஷன் 1 டேர்ம் நீங்கள் ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பாலிசி டேர்ம் வந்து 10 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் அல்லது 25 ஆண்டுகள். ஸோ இந்த 4 ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பாலிசி டேர்மாக. ஓகேங்களா? ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், ஆப்ஷன் 2 பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகள். ஸோ இந்த 2ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இது பாலிசி டேர்ம். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பார்த்துட்டோம். இது வந்து சிங்கிள் ப்ரீமியம், ஒரே டைம் கட்டுறது. ஓகேங்களா? ஸோ அது நமக்கு தெரியும். இதில் சம்மஷூடு காப்புத்தொகை, குறைந்தபட்ச காப்புத்தொகைன்னு பார்த்துட்டிங்கன்னா 3 லட்சம். ஸோ 3 lakhs ஸ்டார்டிங் சம்மஷூட். ஓகேங்களா? இதில் எத்தனை மடங்காக சம்மஷூட் இருக்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா 25,000 மடங்காக சம்மஷூட் இருக்கலாம். ஸோ 25,000 டைம்ஸ் மல்டிபிள்ஸாக வந்து சம்மஷூட் கொடுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் சம்மஷூடு 3 lakhs. ஓகேங்களா? மேக்ஸிமம் சம்மஷூட் வந்து கஸ்டமரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2ன்னு பார்க்குறோம்லங்க, இது எதை வச்சு இந்த ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 டெரைவ் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா டெத் சம்மஷூடை வச்சு டெரைவ் பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தையை. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2ங்கிறது. ஓகே, ஆப்ஷன் 1ங்கிறது அவர் செலுத்தக்கூடிய டேப்லர் சிங்கிள் ப்ரீமியத்திலிருந்து 1.25 மடங்கு அல்லது சம்மஷூடு. இதில் விச் இஸ் ஹையர், இதுதான் வந்து ஆப்ஷன் 1ங்கிறது. ஆப்ஷன் 2ங்கிறது அவர் செலுத்தக்கூடிய டேப்லர் சிங்கிள் ப்ரீமியத்திலிருந்து 10 மடங்கு, இதுதான் ஆப்ஷன் 2ங்கிறது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனை வாடிக்கையாளர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஆப்ஷன் 1ங்கிறது 1.25 மடங்கு, ஆப்ஷன் 2ங்கிறது 10 மடங்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பாலிசி எடுக்கிறப்ப இந்த ஆப்ஷன் நம்ம முடிவெடுக்கணும். ஆப்ஷன் 1 or 2 வாங்குறது முடிவெடுக்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஏஜெட் மேக்ஸிமம் ஏஜெட் என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஆப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு ஆப்ஷன் நம்ம போயிட்டோம்னா அதே தான் கன்டினியூ பண்ண முடியும். பாலிசி முடிகிற வரைக்கும் இடையில ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? தெரிஞ்சுது. சரி, இந்த பாலிசி எடுக்கிறாரு, ஒரு டேர்ம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பாலிசி டேர்ம் இருக்குது. அந்த பாலிசி டேர்ம் முடிகிறப்ப என்ன தருவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட், அதாவது முதிர்வு தொகை என்ன தருவாங்க பார்த்தீங்கன்னா சம்மஷூடும் கேரண்டி அடிஷன் தந்துடுறாங்க. சம்மஷூடும் அது கூட அந்த பாலிசி டேர்ம் முழுவதும் கிடைக்கக்கூடிய கேரண்டி அடிஷன், இந்த 2ஐயும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. இதுதான் மெச்சூரிட்டி சம்மஷூட், முதிர்வில் கிடைக்கக்கூடிய தொகை. ஓகேங்களா? இந்த கேரண்டி அடிஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு 1000 ரூபா காப்பு தொகைக்கும் 70 ரூபா கேரண்டி அடிஷன் தராங்க. ஸோ 70 rupees per 1000 சம்மஷூட், இதுதான் வந்து கேரண்டி அடிஷன். ஓகேங்களா? அடுத்து பாலிசி பெனிஃபிட். இந்த பாலிசி வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தோம். இப்போ இறப்பு பயன், அதாவது ஒருவேளை இந்த பாலிசிதாரர் இந்த பாலிசி காலத்துக்குள்ள இறப்பு ஏற்பட்டால்
என்ன என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியாக பார்க்கலாம். சரி, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு லைஃபுக்கு சேர்ந்து தான் ஒரு ஒரு பாலிசியாக கொடுக்குறோம். ரெண்டு நபருக்கு சேர்ந்து தான் ஒரு பாலிசி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு சேர்ந்து தான் ஒரு பாலிசியாக கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து இந்த பாலிசி டேர்முக்குள்ள ஒரு முதல் ஆயுள் இறந்தால், இந்த ரெண்டு லைஃப் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரெண்டு லைஃப்பில் ஒரு நபர் வந்து இறந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் அஷ்யூர் ஆன் டெத் அந்த அமௌண்ட் வந்து கிடச்சிரும். நம்ம சம் அஷ்யூர் ஆன் டெத்துங்கிறது என்ன அங்கேயே பார்த்தோம், 1.25 மடங்கா அல்லது 10 மடங்கான்னு பார்த்தோம். அந்த சம் அஷ்யூர் ஆன் டெத் அப்படிங்கிற அந்த வேல்யூ, அந்த டெத் சம் அஷ்யூர் வந்து கொடுத்துட்றாங்க யாருக்கு, இன்னொரு மீதமுள்ள மற்றொரு நபருக்கு. சரிங்களா? ஆனால் அந்த பாலிசி வந்து அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்லேயே இருக்கும். இந்த ரிஸ்க் கவரேஜ் கொடுத்ததுக்கப்புறமும் பாலிசி ஃபோர்ஸ்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு சினாரியோ, அதாவது பாலிசி காலத்துக்குள்ளே ஒரு நபர் இறந்தால் என்ன நடக்குங்கிறது. ஸோ அந்த ஒரு நபர் இறந்துட்டால் மீதமுள்ள மற்றொரு நபருக்கு அந்த சம் அஷ்யூர் ஆன் டெத் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துறாங்க. சம் அஷ்யூர் ஆன் டெத்துங்கிறது என்ன, அந்த 1.25 மடங்கா அல்லது 10 மடங்கா அந்த வேல்யூவை நம்ம அந்த மீதமுள்ள இன்னொரு நபருக்கு தந்துடுறாங்க. பாலிசி ஃபோர்ஸ்லேயே இருக்கும். சரிங்களா? அடுத்து அந்த பாலிசி டேர்முக்குள்ள மீதமுள்ள நபர் ஒருவேளை இறந்துட்டா மறுபடியும் மீண்டும் ஒரு முறை இந்த சம் அஷ்யூர் ஆன் டெத், இந்த 1.25 மடங்கு அல்லது 10 மடங்கு பார்த்தாங்க பார்த்தீங்களா, இந்த சம் அஷ்யூர் ஆன் டெத் இந்த வேல்யூவும் அது கூட இந்த இறப்பு வரை சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கேரண்டி எடிஷன், இந்த ஒரு அமௌண்ட் அக்குமுலேட் ஆகி சேர்ந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, கேரண்டி எடிஷன், இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, அந்த சம் அஷ்யூர் ஆன் டெத் அப்படிங்கிற வேல்யூயும் ப்ளஸ் இந்த கேரண்டி எடிஷன், அது வரைக்கும் சேர்ந்துருக்க கேரண்டி எடிஷனையும் அந்த பெனிஃபிஷரி, அந்த நாமினிக்கு செட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ இது இந்த இரண்டாவது இறப்பு, அந்த இரண்டாவது நபரும் இறப்பு ஏற்பட்டால் பாலிசி முடிவதற்குள்ள, இது ரெண்டாவது சினாரியோ. அடுத்து மூணாவது சினாரியோ, ஒரே சமயத்தில் ரெண்டு நபருமே இறந்துட்டா, சைமல்டேனியஸாக ரெண்டு நபருமே ஒருவேளை இறப்பு ஏற்பட்டால் அதே மாதிரி சம் அஷ்யூர் ஆன் டெத்தும் ப்ளஸ் கேரண்டி எடிஷன், அந்த இறப்பு வரை கேரண்டி எடிஷன் ரெண்டு சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அட் அ டைம் ரிஸ்க் ஆகிட்டாங்கன்னா. ஓகே, இது நாமினிக்கு போகுது. இது தேர்டு சினாரியோ. அடுத்து ஃபோர்த் சினாரியோ வந்து இப்போ ஏதோ ஒரு நபர் உயிரோடு இருந்தார்னா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டு வந்து சம் அஷ்யூர் ஆன் மெச்சூரிட்டி பார்த்தோம்லங்க, சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் கேரண்டி எடிஷன் அது கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் ஃபோர்த் சினாரியோ. ஸோ இதுதான் திட்டத்தோட பலன். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு லைஃப் கவர் ஆகுது. ஒரு நபர் இறந்துட்டாலும் மற்றொரு நபருக்கு சம் அஷ்யூர் ஆன் டெத் அந்த வேல்யூ கொடுத்துட்றாங்க. அந்த இரண்டாவது நபர் ஒரு வேளை பாலிசி முடிகிறதுக்குள்ளே அந்த நபரும் இறந்துட்டால் அவங்களுக்கு மீண்டும் ஒரு சம் அஷ்யூர் ஆன் டெத் அந்த வேல்யூ ப்ளஸ் அக்குமுலேட்டட் சேர்ந்துருக்கிற கேரண்டி எடிஷன், அது வரைக்கும் சேர்ந்துருக்க கேரண்டி எடிஷன் ரெண்டையும் கொடுத்துட்றாங்க. ஏதோ இரண்டு நபரோ அல்லது ஒரு நபரோ பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் சர்வைவாக இருந்தார்னா, உயிரோடு இருந்தார்னா, அப்போ அந்த மெச்சூரிட்டியில் அவருக்கு வழக்கம் போல் சம் அஷ்யூர்டும் அந்த கேரண்டி எடிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் அதோட இது. கேரண்டி எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு முடிவிலும், ஒவ்வொரு பாலிசி ஆண்டு முடிவிலும் அக்குமுலேட் ஆகும். பாலிசி டேர்ம் முழுவதும் அக்குமுலேட் ஆகும். அந்த பாலிசி டேர்ம் என்னவோ அது வரைக்கும் அக்குமுலேட் ஆகும். அதோட ரேட், கேரண்டி எடிஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 70 rupees, 1000 ரூபாய்க்கு 70 ரூபா, அதான் கேரண்டி எடிஷன் வேல்யூ. ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ சேரும்னா 1000 ரூபாய்க்கு 70 rupees தான் கேரண்டி எடிஷன் சேர்ற ரேட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ரிபேட், அதாவது தள்ளுபடி உண்டு. தள்ளுபடி இந்த சென்ஸ், அதாவது நீங்கள் பாலிசி ஹை சம் அஷ்யூர்ட் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிபேட் வந்து அவங்களுக்கு தராங்க. ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள், பேசிக்காக 3 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் பேசிக்காக எந்த ரிபேட்டும் கிடையாது. இதுவே வந்து 5 lakhsலேருந்து 10 lakhs இருந்தால் ரிபேட் உண்டு. சார்ட்டை பார்த்துக்குங்க. 10லேருந்து 15 lakhs இருந்தாலும் ரிபேட் உண்டு. 15 and above அதுக்கும் ரிபேட் உண்டு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் த சார்ட் பிரகாரம் ஹை சம் அஷ்யூர்ட் ரிபேட் வழங்கப்படும். ஓகேங்களா? அடுத்து ஆல்ரெடி பாலிசி போட்டவர் தான் மறுபடியும் இந்த புது பாலிசி ஜீவன் சாத்தி பாலிசியில் எடுக்கிறாருன்னா அவருக்கும் ஒரு சலுகை உண்டு. ஆல்ரெடி ஒரு டெத் கிளைம் வாங்கியிருக்காரு. அந்த டெத் கிளைம்லேருந்து மறுபடியும் அந்த ஃபேமிலியிலேருந்து இன்னொரு பாலிசி வாங்குறாங்க 1 yearக்குள்ளே, அந்த நாமினி ஒரு புது பாலிசி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ரிபேட் உண்டு. ஒரு பாலிசி மெச்சூரிட்டி ஆகுது, முதிர்வானதுலேருந்து 1 yearக்குள்ளே ஒரு புது பாலிசி இந்த ஸ்கீமில் எடுக்கிறார், மெச்சூரிட்டி டேட்லேருந்து 1 yearக்குள்ளே இந்த புது பாலிசி சாதையாக எடுக்கிறாருன்னா அவருக்கும் இந்த ரிபேட் உண்டு. சார்ட்டில் பார்த்துங்க. 10 yearsனால் எவ்வளோ ரிபேட்டு, 15 yearsனால் எவ்வளோ ரிபேட்டு, 20 yearsனால் 25 years அப்படிங்கிற 4 ஸ்லாப் பார்த்துங்க. எத்தனை ரிபேட் தராங்கிறது சார்ட்டை பார்த்துங்க. அடுத்து ரைடர் உங்களுக்கு தெரியும், ஏடிடிபி ரைடர் இதில் உண்டு. இந்த 888 இந்த ஜீவன் சாத்தி பிளானில், சிங்கிள் ப்ரீமியம் பிளானில் ஏடிடிபி ரைடர் உண்டு, டேர்ம் ரைடர் உண்டு. ஸோ இந்த ரைடர் வந்து
ஒரு லைஃபுக்கோ அல்லது 2 லைஃப்க்கோ எப்படி அவருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லைஃப்க்கோ அல்லது 2 லைஃப்க்கோ கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செட்டில்மெண்ட் ஆப்ஷனுங்கிறது ஒரு முதிர்வு தொகை வருது, மெச்சூரிட்டியில் ஒரு பணம் வருது. ஸோ இந்த மெச்சூரிட்டி தொகையை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குகிறேன். இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறதுனாலும் இந்த வாடிக்கையாளர் வாங்கிக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்டில் வேணாலும் இந்த வாடிக்கையாளர் வாங்கிக்கலாம். ஸோ தேவைப்படும் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் இந்த கேப்பில் அந்த மெச்சூரிட்டி கிளைம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணி தரப்படும் இன்ஸ்டால்மெண்ட்டில் தேவைப்பட்ட செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலிமா. ஓகேங்களா? அடுத்து டெத் பெனிஃபிட், இறப்பு பயனும் அதே மாதிரி தேவைப்பட்ட ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குற மாதிரி 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் இந்த பீரியட் இந்த இன்டர்வல்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. தேவைப்பட்டால் லம்சமாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டே ஆஃப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து கடன், பாலிசி மீது உள்ள கடன். பாலிசி கடன் பார்த்தீங்கன்னா 1 இயர் தாண்டதுக்கப்புறம் பாலிசி லோன் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பீரியடில் லோன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வேல்யூ வந்து மாறும். சரண்டர் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு பாலிசி இயர்லேருந்து செகண்ட் பாலிசி இயருக்குள்ளே லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா சரண்டர் வேல்யூலேருந்து 50% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிலிட்டி உண்டு. இதே தேர்டு பாலிசி இயர்லேருந்து 5th பாலிசி இயர் அந்த ரேஞ்சில் நீங்கள் அந்த பீரியடில் லோன் எடுக்கிறீங்கன்னா 60% ஆஃப் த சரண்டர் வேல்யூ. இதுவே 6th பாலிசி இயர் டு 9th பாலிசி இயராக இருந்தால் 65% ஆஃப் த சரண்டர் வேல்யூ. இதுவே 10th பாலிசி இயர் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு சமயத்தில் லோன் எடுக்கணும்னா 70% வரைக்கும் சரண்டர் வேல்யூலேருந்து லோன் எலிஜிபிலிட்டி உண்டு. இது தெரிஞ்சுங்க. டேட்டிங் பேக் வந்து பண்ணலாம். பட் அந்த டேட்டிங் பேக் ரூல்ஸ் பிரகாரம் என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அது அப்ளை ஆகும். பட் இந்த பாலிசி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி டேட் பேக் பண்ண முடியாது. அந்த பாலிசி லான்ச்சிங் வந்து இப்போ இந்த பிளானோட லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா 1/6னா அந்த 1/6க்கு அப்புறம் வேணால் டேட் பேக் பண்ணலாம், தவிர முன்னாடி போக முடியாது. ஆஸ் பர் அந்த டேட் பேக் இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் ஆகும். என்ன வருதோ அது சார்ஜ் ஆகும். ஸோ இந்த திட்டம் வந்து சிங்கிள் ப்ரீமியத்தில் நல்ல அருமையான ஒரு திட்டம் தான். கேரண்டியாக, அதாவது 1000 ரூபாய்க்கு 70 ரூபாய்ங்கிறது நல்ல ஒரு விஷயம். 1000 ரூபாய்க்கு 70 ரூபா கேரண்டி எடிஷனுங்கிறது நல்ல ஒரு விஷயம். ஸோ அப்போ 2 லைஃபும் கவர் ஆகிறங்காட்டி இது ஒரு நல்ல அற்புதமான திட்டம். நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் வந்து இந்த பாலிசி நம்ம கொண்டு போகணும்னா ஃபஸ்ட்டு வந்து கப்புள்ஸ் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது நியூலி மேரிடு கப்புள்ஸ், ஆல்ரெடி மேரிடு கப்புள்ஸ், இந்த மாதிரி அந்த கிளைண்ட் பேஸை வந்து பார்த்துட்டு அந்த கப்புள்ஸுக்கு, அந்த கணவன் மனைவிக்கு வந்து நம்ம இந்த ஸ்கீமை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா 2 பேர்த்துக்குமே கவர் ஆகுது. ஃப்ரீ இன்சூரன்ஸ் கவரேஜ். அதாவது ஒருவர் இறந்துட்டால் மற்றொருவருக்கு ஒரு சம்மஷூடும், மீண்டும் ஒரு முறை அவங்க இறந்துட்டால் இன்னொரு சம்மஷூடு, அந்த மாதிரி தராங்க. ஸோ இந்த ஃப்ரீ இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ மெச்சூரிட்டியில் ஒரு நபர் இருந்தாலும் கூட மறுபடியும் இன்னொரு மெச்சூரிட்டி பெனிஃபிட் தரது, இதெல்லாம் வந்து சிறப்பம்சம். ரிஸ்க் கவரேஜ் 10 டைம்ஸ் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் 10C, 80C அண்ட் 1010Dயும் அப்ளை ஆகுது. எப்போ 10 டைம்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கிறங்காட்டி. ஸோ ரைடர் ஆப்ஷன் தேவைன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி டேர்ம் ரைடரோ அல்லது ஆக்சிடென்ட், டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், இந்த 2 ரைடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்ஐசியில் வந்து இந்த ஜாயிண்ட் லைஃப் பிளான் வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. சுமாராக ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சமயத்தெல்லாம் இந்த ஜாயிண்ட் லைஃப் இருந்துச்சு. ஸோ அப்போ ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம், ஒரு லாங் கேப் அப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, ஒரு ஜாயிண்ட் லைஃப். நிறைய வாடிக்கையாளரோட தேவையை தான், எங்களுக்கு 2 பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு பாலிசி எடுக்க முடியாதா சார்ங்கிற விஷயங்கள் வாடிக்கையாளர் மத்தியில் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி அழகான ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 1, 2026 முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஸோ அப்போ நம்ம வாடிக்கையாளரை சந்தித்து இந்த திட்டத்தோட பெனிஃபிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வாடிக்கையாளருக்கு எவ்வளோ சிங்கிள் ப்ரீமியம் பே பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுத்தா நல்லதொரு வணிகம் புரியலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றிகள். மீண்டும் ஒரு பதிவில் மற்றொரு பயிற்சியில் ஒரு கால்குலேஷன் பகுதியோட இந்த ஜீவன் சாத்தி 888 பிளானை நம்ம பார்க்கலாம். இந்த தகவலோடு இன்றைய பயிற்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.